Hello all of you. Good evening. So 3 people's waiting la irukanga. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ just give your comments. So நிறைய படிச்சிட்டு இருப்பீங்க கரெக்ட் ரைட். 1 day கம்ப்ளீட்டா முடிஞ்சது and then ஒரு half a dayவும் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. So நிறைய சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So யாரெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு? Good evening guys. Good evening. So doubts questions ஓட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்? 3 members connect ஆயாச்சு லைவ்ல. ஓகே see இப்போ இருக்கிற லைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ஷாட்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணாம we are doing the important parts correct right. ABCD type of questions இருக்கட்டும் and then organic conversions இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கண்டிப்பா இதுல இருந்து questions வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளுக்கு கரெக்ட் ரைட். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டாபிக்கும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி distinguition. Okay, so it is not distinction, it's a distinguition test for all the functional group. So எல்லா functional groups யுமே வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஒரு லாஸ்ட் 10 years of questions பார்க்கும்போது கண்டிப்பா டிஸ்டிங்யூஷன் பேஸ் பண்ணிட்டு questions இருந்தது. ஓகே ஸோ அதனால தான் லெட்ஸ் கோ ஃபார் திஸ் as a one live. ஓகே ஸோ அதை வந்து நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. ஸோ யாரெல்லாம் லைவ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க? ஸோ ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் முடிச்சாச்சு, ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் முடிச்சாச்சு கரெக்ட் ரைட். வெறும் ஏபிசிடி டைப் மட்டும் இல்லாமல் நம்ம கன்வர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா அதுவுமே நீங்கள் சாட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ தட் ஐ டேக் தட் இன்டு அ செஷன். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to discuss the distinguition test. What is a distinguition test? Which means ரெண்டு காம்பவுண்ட் உங்ககிட்ட இருக்கு, அதுல எந்த காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகும் எது ரியாக்ட் ஆகாது. அப்போ உங்ககிட்ட அந்த ரெண்டு காம்பவுண்டும் கொடுக்கும் போது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவீங்க திஸ் இஸ் ஆல்கேன் திஸ் இஸ் ஆல்கீன் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஒரு ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மாதிரி தான், பட் நம்ம வந்து we are going to explain theoretically. Okay, so let's start. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம Xylemல மார்ச் 27th இருந்து நீட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் திஸ் கிராஷ் கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10,000 + GST. அண்ட் இங்கே லிஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயரில் படித்த 50+ ஸ்டூடெண்ட்ஸ் they got an MBBS seat. So congratulations. If you are interested in the crash course you can call this number and confirm your seat. Okay, so can we start right now? Ready? So first question நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம். ஸோ என்ன இன்னும் யாரும் லைவ் ஜாயின் பண்ணல? you guys are busy. ரொம்ப படிக்கிறதுல அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி உட்காண்டாச்சா? எஸ். வேர் இஸ் மார்ஷலும் பிஸியாக படிச்சுட்டு இருக்காங்க. ஹர்ஷ், பரத் யாரையுமே ஆளை காணமே இன்னும். Okay, so let's start. So differentiate between the primary, secondary and then tertiary alcohols. See alcohols பார்த்துட்டீங்க அப்படினாலே லூகாஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்குறாங்களா? வெரி சிம்பிள் டெஸ்ட் லூகாஸ் இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் நம்ம என்ன கொடுக்கலாம்? we can go for the Victor Mayer test. பட் எது ஈஸி நம்மளுக்கு? லூகாஸ் ரொம்ப ஈஸி. என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா லூகாஸ்ல? ஸோ வெரி சிம்பிள். ஸோ ரெண்டு டெஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். So one is Lucas test and another one is Victor Mayer test. Correct right? So ரெண்டுமே நம்மளுக்கு so Victor Mayer is based on the color and this is based on the turbidity. Correct? So what is turbidity ன்னு பேசிருக்கோம். It's a kind of a precipitate. Complete settle down ஆகாது பட் வந்து ஒரு muddy water. Okay, muddy water எப்படி இருக்கும்? கலங்கின தண்ணி. Correct right? So அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. So யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ hello guys, say good evening. Good evening all of you. So இப்போ Lucas test பார்க்கலாம். See Lucas testல what is a reagent are we taking? First என்ன reagent எடுக்கிறோம்? We are going to take concentrated HCl plus anhydrous ZnCl2. See நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த anhydrous ZnCl2 எங்க மட்டும் இருந்தா போதுனா பிரைமரிக்கும் செகண்டரிக்கும், பிகாஸ் டெர்ஷரி ஆல்கஹால் இங்க மோர் ரியாக்டிவ், ரைட்டா? ஸோ எப்பயுமே மோர் ரியாக்டிவ்க்கு நம்ம கேட்டலிஸ்ட் எடுப்போமா? இல்ல. கேட்டலிஸ்டோட ரோல் என்னது? we will be taking எந்த ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கு, அப்போ பிரைமரி ஆல்கஹால் தான் ஸ்லோ ரியாக்ஷன், அப்போ அங்கதான் நான் anhydrous ZnCl2 எடுக்கணும். hope this is clear. so லூகாஸோட ரியேஜென்ட் என்னது? concentrated HCl and ZnCl2. so இங்க என்ன நடக்குது? we are taking an ROH, கரெக்ட்டா? இந்த ROH என்ன ஆகும்? நீங்க லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது ROH will become RCl. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். உங்ககிட்ட பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். ஹாய் நியூ ஸ்டூடெண்ட், வெரி குட். எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? கூப்பர், ஹாய் கைஸ். ஸோ எவ்வளோ படிச்சு முடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த லைவ்ல நீங்க யூ கேன் ரைட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லூகாஸ் ரியேஜென்ட் போடும்போது RCl கிடைக்குது. ஸோ ஹூ இஸ் மோர் ரியாக்டிவ்? tertiary is more reactive, then secondary, then primary. so tertiary alcohol la pathina enna aidum? immediate turbidity form ஆயிரும். okay, so tertiary alcohol la turbidity forms immediately. okay, so turbidity forms இவ்ளோதான், இத எழுதுனீங்கனாலே போதும். turbidity forms immediately. but இதுவே உங்களுக்கு primary alcohol ஆனா என்ன ஆகும்? so primary alcohol room temperature ல react ஆகாது, it will react only at high temperature. so crafting shutter, thank you ma. yeah Cooper, hi. okay, so tertiary alcohol பாத்தீங்கன்னா ஈஸியா ரியாக்ட் ஆயிடும். அதுக்கும் என்ன காரணம்? பிகாஸ் tertiary alcohol எடுத்துட்டீங்கன்னா அங்க கார்போகேட்டையான் இருக்கு. that carbocation is highly stable. because of the carbocation, tertiary alcohol is more reactive அப்படின்னு சொல்லலாம். இப்ப லூகாஸ் முடிச்சாச்சா? இப்ப லூகாஸ்ல என்ன கதை சொல்றாங்க நம்ம பாத்துடலாமா? so tertiary alcohol என்ன ஆகுது? so tertiary alcohol immediate form ஆயிடுது. okay, so tertiary alcohol என்னன்னு சொல்றோம்? immediate form ஆயிடுது. turbidity என்ன reason? because it is highly reactive. எதனால? it's because that this is highly reactive. okay, so keep it in mind, this is important. so ஈஸியா நம்மளுக்கு ரியாக்ட் ஆயிடும், அவ்வளவுதான். so secondary alcohol னா எப்போ? so it will take 10 minutes time. இதுவே what about the tertiary alcohol? tertiary alcohol க்கு என்ன சொல்றாங்க? so it is no reaction at room temperature. நீங்க சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அழகா இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கனாலே போதும், you will get the answer. it is very simple. okay, see confusion, stress எதுவுமே வேண்டாம், I can understand. okay, கொஞ்சம் நல்லா breathing exercise அது மாதிரி பண்ணிட்டு மைண்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சிட் ரிலாக்ஸ்லி அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறனால நெக்ஸ்ட் இருக்கிற 1 or 2 hours நம்மளுக்கு தான் ஸ்பாயில் ஆகும், கரெக்டா? ஸோ ரெஃப்ரெஷ் யுவர் மைண்ட். ஸோ அந்த 2 hours கூட இப்போ ரொம்ப ப்ரீஷியஸ் ஆன டைம் நம்மளுக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் வாட் எவர் இட் இஸ், நம்மளால எவ்வளோ படித்து எழுத முடியுமோ அது நம்ம எழுதலாம். பட் இப்போ இருக்கிற டைமோட நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும், இப்போ இருக்கிற டைமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் இமோஷ்னலாக உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கோலாம் திஸ் இஸ் நாட் த டைம். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஒவ்வொரு 1 hour ஒரு செகண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பி ரிலாக்ஸ். யோகா அது மாதிரி ஒரு 2 minutes உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஜஸ்ட்டு நீங்கள் டெரஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வந்து உட்காந்து படிங்க. ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ஃபர்டான ஃபீல் இருந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது பண்ணிட்டு உட்காந்து படிங்க. ஓகே, டோன்ட் டேக் எனி ஸ்ட்ரெஸ். ஓகே, யா. ஸோ ஐ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் காய்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? விக்டர் மேயர் டெஸ்ட். இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த கலர். அண்ட் அகைன் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி தான் டிஸ்டிங்விஷ் பண்ண போகுது, கரெக்டா? இதில் ஐ திங்க் ஸ்க்ரீன் இஸ் கிளியர், ரைட்? ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யாரை எடுக்க போகிறோம்? ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டேக்? ஸோ பிரைமரி ஆல்கஹால் ரெட் கலர் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால் பாருங்க ப்ளூ கலர். இதுவே டெர்ஷரி பார்த்தீங்கன்னா ரியாக்டே ஆகாது. ஓகே, என்னென்ன ரியேஜன்ஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா தென் எவ்ரி திங் வில் பி வெரி ஈஸி.
So என்னென்ன reagents ன்னு பார்த்தலாமா? Okay, so first one என்ன? What is the first reagent? It is red phosphorus and then iodine. Okay, what is the second reagent பாருங்க? It is AgNO2. AgNO2 is a second reagent. So what is the third reagent? It is nitrous, HONO. It is an HNO2. So நீங்க என்ன எழுதிக்கலாம் சிம்பிளா? You can write it as HNO2. So HNO3 na nitric acid, HNO2 na nitrous acid. Correct? So இது தெரிஞ்சதுனா போதும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Because இது எல்லாமே substitution reaction மாதிரி தான். இப்போ நான் primary alcohol க்கு explain பண்றேன். Okay, how to attend compulsory questions. First உங்களுக்கு ரெண்டு இதுல தான் compulsory questions கேக்குறாங்க. ஒன்னு conversions or else ABCD type. Second one problems, right? So physical chemistry la irukra last or 5 years question paper and then unga school la kuduthirukka revision question paper la irundhu solve பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து physical chemistry problems வரதுக்கு chance இருக்கு. Okay, and formulas compulsory படிச்சுக்கோங்க. given எழுதிட்டு formula எழுதுங்க. Suppose உங்களுக்கு density கேட்டிருக்காங்களா, so write down the density formula. அப்ப density ல ஏதாவது ஒரு value இல்லாம இருக்கலாம். What is the density formula? It is N, which is number of atom into, so Avogadro number நம்மளுக்கு கீழ வரும். கரெக்ட்டா? So N into mass divided by A cube into Avogadro numbers இருக்குன்னு வச்சுக்கோங்க. A கொடுக்கல, but A க்கு பதிலா radius கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? radius வச்சு A calculate பண்ணணும். இது மாதிரி given எழுதி formula எழுதிட்டீங்கனாலே you should know. ஈஸியா நீங்க அந்த problem எடுத்துட்டு போயிடலாம். Okay, it is a very easy task. Yes, coming to the next one guys. So inga பாருங்க. So OH க்கு பதிலா என்ன வந்தாச்சு? iodine வந்தாச்சு. I told you it is a substitution reaction. So OH minus வெளியில போயிட்டு I minus வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, I minus க்கு பதிலா யார் வந்திருக்கா? NO2 வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தேர்ட் ஸ்டெப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல iodine வந்துருச்சு, செகண்ட் ஸ்டெப்ல NO2 வந்துருச்சு. இந்த தேர்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னா, see, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பா கார்பன் சொல்லுவோம். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன், ஆல்பா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, சோ அப்ப ஆல்பா கார்பன்ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் and then இது கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு ஆக்சிஜன். சோ பாருங்க, சோ இங்க ஹைட்ரஜன் and then ஆக்சிஜன். சோ என்ன ஆயிடும்? வாட்டரா வெளியில போயாச்சு. ரைட்டா? வாட்டர் வெளியில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? சோ இந்த கார்பன் கூட ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில போனனால here you are having a double bond and அது கூட நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த நைட்ரஜன் ஆட்டம் கூட OH கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். சோ இதே தான் நீங்க செகண்டரி ஆல்கஹாலுக்கு பண்றீங்க. சோ செகண்டரி ஆல்கஹால் என்னது? It is CH3 CHOH CH3. It is secondary alcohol. So OH க்கு பதிலா என்ன வந்தாச்சு? iodine வந்தாச்சு. iodine க்கு பதிலா என்ன வந்தாச்சு? NO2 வந்தாச்சு. இப்போ NO2 கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். சோ ஆல்பா கார்பன்ல இருக்கிற இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஆனா நம்மளோட டார்கெட் என்னது? வாட்டர் வெளியில போணும். சோ வாட் இஸ் our டார்கெட்? சோ வாட்டர் வெளியில போணும். கரெக்ட்டா? ஓகே, வாட்டர் வெளியில போணும். so that water வெளியில போறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? so இங்க இருக்கிற ஹைட்ரஜன் and then இங்க இருக்கிற OH வாட்டர் வெளியில போயாச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. so NO, இந்த NO தான் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? so next என்ன நடக்குது? so again நீங்க KOH கூட எடுக்கும்போது you are getting in blue color. so இதுவே நீங்க இங்க KOH கூட போட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா K plus வந்தாச்சு. so இங்க ரெட் கலர், இங்க ப்ளூ கலர். பட் டெர்ஷரி ஆல்கஹால் ரியாக்டே ஆகாது. ஓகே ஓகே, so டெர்ஷரி. ரம்யா என்ன சொல்றீங்க? so மேம் லைவ் செஷன்ஸ். எஸ், so இங்க பாருங்க, டெர்ஷரி ஆல்கஹாலை பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டே ஆகாது. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் NO2 கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன்ல என்ன இல்ல? there is no alpha hydrogen. so alpha hydrogen இல்லனா எப்படி அங்க வாட்டர் நமக்கு ரிமூவ் ஆகும்? there is no possibility. கரெக்ட்டா? so விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படியே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். so பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா என்ன கலர் கிடைக்கும்? tell me guys, primary alcohol இருந்தா what color will you get?
விக்டர் மேயர் டெஸ்ட்ல பிரைமரி ஆல்கஹாலுக்கு என்ன கலர் கிடைக்கும்? ஓகே, so what is the color will you get for primary alcohol? So primary alcohol இருந்தா red color, secondary இருந்ததுன்னா blue color, tertiaryக்கு ரியாக்டே ஆகாது because alpha carbonல ஹைட்ரஜன் இல்ல. so இதெல்லாம் கூட உங்களுக்கு book in 1 marks கேட்கலாம். why there is no color formation in the tertiary alcohol? Superb ma, superb, very good Ramya. Okay, now I am going to the alcohol and phenol. இதுல நிறைய type of reactions இருக்கு, எல்லாமே நீங்க படிச்சதா. let's see one by one. so இப்போ குயிக்கா நம்ம ஒரு recap போயிடலாமா? so இப்போ என்ன பார்த்தோம்? first ஆல்கஹால் இருக்கு, அந்த ஆல்கஹாலை எப்படி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால். லூகாஸ் டெஸ்ட் போலாம் ஆர் எல்ஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ லூகாஸ் டெஸ்ட்ல டெர்ஷரி ஆல்கஹால் டர்பிடிட்டி இம்மீடியட்டா ஃபார்ம் ஆயிரும். ஆனா பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் நடக்காது, ஹீட் பண்ணாதான் ரியாக்ஷன் நடக்கும். செகண்டரி ஆல்கஹால் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், இட் வில் டேக் 10 minutes or 20 minutes time. okay, so Victor Meyer color என்னது? it is red, blue, green அப்படினு சொல்ற மாதிரி it is a red, blue, no color. tertiary ல react ஆகாது. now I will come to the alcohol and then phenol. so alcohol and phenol க்கு very important reaction. so first one என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, diazonium chloride. so இந்த reactionலாம் நம்மளோட favorite reaction, கரெக்ட்டா? orange color dye. so என்ன reaction பார்க்கலாம்? யாருக்கு தெரியும்? what is the reaction it is? okay, see today we are going to see only distinguishing. okay, உங்ககிட்ட alcohol phenols இருக்கு, எப்படி distinguishing பண்ணுவீங்க இது மட்டும் தான். almost I'll complete in 1 hour session. so இங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு question வரும். okay, damn sure இதுல இருந்து ஒரு question வரும், you can mark. okay, so phenol பாத்தீங்கன்னா benzene diazonium chloride கூட react ஆயிட்டு என்ன கிடைக்கும்? red orange கிடைக்கும். what is the name of this reaction? it is called coupling reaction. so இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? we will say this as a coupling reaction. very good, superb, superb, yes. so it's called as coupling reaction. but இதுவே ethanolல நம்மளுக்கு reaction நடக்காது. so shall we write the coupling reaction? நம்ம குயிக்கா எழுதிடலாம். so what is benzene? so benzene, I am taking a phenol. okay, so OH group இங்க எடுத்தாச்சு, ஹைட்ரஜன் இங்க இருக்கு. okay, so there is some internet issue, sorry for that. okay, there is some internet issue, I'm back. okay, so let's start. so இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். so very simple, இங்க இருக்கிற Cl ஹைட்ரஜன் ரெண்டும் நம்மளுக்கு HCl வெளியில போயிரும். so HCl ரிமூவ் பண்ணிட்டு ப்ராடக்ட் எழுதுங்க. so என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட்? again a benzene ring, கரெக்ட்டா? so இந்த benzene ringல நம்மளுக்கு இங்க OH இருக்கு, and then so nitrogen double bond nitrogen இருக்கு, because ரெண்டு நைட்ரஜன் தான் நம்ம N double bond N அப்படினு சொல்லி வச்சிருக்கோம். okay, so இதுக்கு அடுத்து என்ன இருக்கு? again we have a one more benzene ring. so இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? para hydroxy azobenzene. so உங்களுக்கு தெரியும் இந்த பார்ட் azobenzene அப்படினு சொல்லிட்டு, கரெக்ட்டா? அப்போ para பொசிஷன்ல என்ன இருக்கு? OH group இருக்கு. so this is called as para hydroxy azobenzene. so இதோட கலர் என்னது? it is a reddish orange. okay, so this is a dye test. so ஆல்கஹாலும் ஃபீனாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபீனால்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும். கப்ளிங் ரியாக்ஷன் நடந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு precipitate. see guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்மளுக்கு டிஸ்டிங்விஷன் டெஸ்ட் அப்படினாலே ஏதாவது ஒன்று தான் ரியாக்ஷன் நடக்கணும். இப்போ ரெண்டு காம்பவுண்ட்ல ஏதாவது ஒன்று தான் ரியாக்ஷன் நடக்கணும். அதில் எய்தர் கலர் சேஞ்ச் இருக்கணும், இல்லை precipitate ஃபார்ம் ஆகணும், அப்படி இல்லைன்னா கேஸ் இவால்வ் ஆகணும். அந்த கேஸ் இவால்வ் ஆனதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோசைனைட் டெஸ்ட், கார்பிலமைன் டெஸ்ட், அதுக்கெல்லாம் ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் யூ கேன் சே இட் இஸ் அ distinguishing test. okay, so I'm moving to the next one. so இதுல நிறைய டைப் ஆஃப் இருக்கு, ஒன்னு நம்ம பார்த்தாச்சு. what is the next one பாருங்க, purple color. இதுக்கு ரியாக்ஷன் நீங்க எழுத வேணாம், நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் கூட உங்களுக்கு purple color கிடைக்கும் ஃபீனாலா இருந்துச்சுன்னா. ஓகே, இது எல்லாமே க்ளூ.
ABCD டைப்ல கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, they will ask this type of question. A compound which is giving an purple color நம்ம நேத்திக்கு பார்த்திருந்தோம் கரெக்ட்டா. so it's a phenol. அடுத்து பாருங்க, suppose NaOH கூட react ஆயிட்டு என்ன பண்ணும், it will give you an hydrogen, water கொடுக்கும். okay, but ethyl alcohol NaOH கூட react ஆகாது. okay, so first two reactions are best reactions, I'll say. I'm moving to the next one. okay, test for aldehydes and ketones. so aldehyde ketone, so immediately நம்ம சொல்லிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம், aldehyde னா எப்படி எல்லாம் distinction பண்ணுவீங்க? what are the test applicable for the aldehydes? aldehydes and ketones உங்ககிட்ட ரெண்டு டெஸ்ட் டியூப் இருக்கு. okay, in one you have taken aldehyde, so இன்னொன்னுல ketone இருக்கு. so இப்படி aldehydeும் ketoneும் இருக்கும்போது how will you identify? என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம்? write your answer in the comment box. write your answer in the comment box. okay, you have an aldehyde as well as ketone. so aldehyde ketone இருந்ததுனா என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம்? okay, so we can go for tolerance, right? okay, first one tolerance, and then you can go for filling, and what is the next one? you can go for haloform reaction. haloform reaction. 2,4 DNP test நீங்க எடுக்க கூடாது. okay, 2,4 DNP testலயும் yellow color crystals or yellow precipitate form ஆகும்னு சொல்லுவாங்க. but the thing is DNP test வந்து aldehydeக்கும் காமிக்கும் ketoneக்கும் காமிக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி distinction test அப்படினாலே ஏதாவது ஒண்ணுல மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கணும், இன்னொரு காம்பவுண்ட்ல ரியாக்ஷன் நடக்க கூடாது. see நான் இப்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இந்த டாலரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, this is for both aliphatic and aromatic aldehyde. கரெக்ட்டா? aliphatic aldehydeக்கு யூஸ் பண்ணலாம் straight chain compoundக்கு, and then benzaldehydeக்கு யூஸ் பண்ணலாம். so both aliphatic and then aromatic aldehyde. okay, இப்படி படிச்சுக்கோங்க so that it will be very very simple. ஆனா இந்த fillings பாத்தீங்க அப்படினா this is only for what? only for aliphatic aldehyde. aliphatic aldehyde க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், only for aliphatic aldehyde. okay, so what about the next one? haloform சொல்லுங்க பார்க்கலாம். haloform is only for methyl ketone. okay, what is methyl ketone? okay, C double bond O CH3. so இந்த குரூப் எல்லாம் எங்க இருக்கோ அந்த கேஸ்ல கண்டிப்பா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் பண்ணலாம். ஹாலோஃபார்ம்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரியாக்ஷன் அண்ட் இதுல கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கூட இருக்கு. நான் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இருந்ததுன்னா டாலரன்ஸ், ஃபெல்லிங்ஸ், ஹாலோஃபார்ம் பெஸ்ட் ரிஏஜென்ட்ஸ் டு டிஸ்டிங்விஷ். இதுல வந்து ரெண்டு ஆல்டிஹைட் இருந்தது, உங்களுக்கு ஒரு அலிஃபாட்டிக் இருக்கு, அரோமாட்டிக் ஆல்டிஹைட் இருக்கு. அதை டிஸ்டிங்விஷ் பண்ண சொல்றாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் Fellings test, because Fellings test aromatic aldehyde க்கு work ஆகாது. okay, so I'm going to the next one. so பாருங்க, tolerance test. என்ன test tolerance க்கு? any type of aldehyde RC double bond H எடுத்தாச்சு. இது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்? so we are going to add ammoniacal silver nitrate. கரெக்ட்டா? so ammoniacal silver nitrate, what is the formula? AgNH3 twice, okay, and silver oda oxidation state +1 la irukku. so ammoniacal silver nitrate. so reaction எந்த மீடியம்ல நடக்குது? basic mediumல நடக்குது. so that's why we are writing OH minus. see, இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டாம், you can remember it like this very easily. எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இந்த ammoniacal silver nitrate இருக்கு பாத்தீங்களா, it is a mild oxidizing agent. அப்ப என்ன ஆகும்? aldehyde that will turn into carboxylic acid. கரெக்ட்டா? so இது mild oxidizing agent இருக்கறனால aldehyde எனக்கு carboxylic acid மாறும். எழுதிடலாமா? okay, so carboxylic acid ஓட ஃபார்முலா என்னது? RCOOH. ஆனா இப்ப நான் H எழுத போறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா we are using in the
பேசிக் மீடியம். ஸோ என்ன மீடியம்ல யூஸ் பண்றோம்? பேசிக் மீடியம்ல யூஸ் பண்றோம். ஸோ நீங்க பேஸ் NaOHன்னு எடுத்திருந்தீங்கன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் H+ஆ வெளியில போயிட்டு அதுக்கு பதிலா Na கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ யூ வில் கெட் இட் ஆன் RCOO-. hope it's clear. ஓகே, நம்ம பேசிக் மீடியம்ல எடுக்கிறனால தான் RCOO- கிடைக்குது. அப்ப ஆல்டிஹைட் எனக்கு கார்பாக்சிலேட்டா மாறிடுச்சு. அப்போ இங்க இருக்கிற Ag +1ல இருக்கா? ஓகே, +1ல டிசால்வ் ஆகி இருக்கும். இப்போ இது என்ன ஆக போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டெபாசிட் ஆஸ் சில்வர் மிரர். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு நைஸ் சில்வர் மிரர் வந்து டெபாசிட் ஆயிடும். இது எங்க மட்டும்தான் நடக்கும்? ஆல்டிஹைட். ஸோ 2 டெஸ்ட் டியூப், ஒரு டெஸ்ட் டியூப் ஆல்டிஹைட் இருக்கு, இன்னொரு டெஸ்ட் டியூப் கீட்டோன் இருக்கு. ஸோ அப்போ ஆல்டிஹைட்ல மட்டும் சில்வர் மிரர் ஃபார்ம் ஆயிரும். இட் இஸ் பிகாஸ் Ag +1ல இருந்து Ag 0க்கு மாறுது. கரெக்டா? ஓகே, ஸோ எஸ் பரத், எஸ் பரத். ஸோ பரத்தோட கொஸ்டினுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடலாம். ஸோ OH- இங்க என்ன ஆகும்னா வாட்டரா வெளியில போயிடும். அண்ட் இங்க இருக்கிற NH3 நியூட்ரலாவே இருக்கும். ஸோ we will get it NH3. So that's all. Very clear. 2 moles of AgNH twice. Very good. So Bharat na inga balance பண்ணல. You can balance it. Okay, superb guys, superb. Very good. So I'm coming to the next reaction. So Felling's reaction எங்க மட்டும்தான் work ஆகும்? It's only for aliphatic aldehyde. So என்னென்ன கேட்பாங்கங்கிறது it's important. Fellingல 2 solution இருக்கு. கரெக்டா? Okay, Felling solution A and Felling solution B. So who is Felling solution A? That is copper sulfate. Aqueous copper sulfate. So who is Felling solution B? It is a sodium potassium tartarate. அதோட இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொல்லலாம்? Rochelle salt அப்படின்னு சொல்லலாம். Okay, it's called as the Rochelle salt. So Felling solution எங்க யூஸ் பண்றாங்க? Between aliphatic aldehyde and aromatic aldehyde க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா aromatic aldehyde ரியாக்ட் ஆகாது. அப்படி இல்லைன்னா aliphatic aldehyde க்கு கீட்டோனுக்கு யூஸ் பண்ணலாம். கரெக்டா? பிகாஸ் உங்களுக்கு கீட்டோன் இருந்தாலும் கீட்டோனுக்கும் ரியாக்ட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டிங்யூஷன் டெஸ்ட் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ முக்கியம் இல்லை. நீங்கள் ரைட் இட் இன் ஓன் வேர்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்க, இஃப் யூ ஹாவ் அ டைம், ஸோ டைம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு ரைட் இட் இன் 1 or 2 lines. ஓகே, 1 or 2 lines எழுதிடலாம். நவ் ஸோ இங்கே பாருங்க, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ வாட் வி ஹவ் டேக்கன் ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைட் ரைட்டா? ஸோ இட் இஸ் ஒன்லி RCHO. ஸோ இந்த RCHO கூட நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஸோ யூ கேன் ஆட் சிம்பிளி காப்பர் 2+. எப்படி டாலரன்ஸ் ரியேஜென்ட் பேசிக் மீடியம்ல நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபெல்லிங் சொல்யூஷனும். ஸோ ஃபெல்லிங்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் த பேசிக் மீடியம். அப்போ காப்பர் 2+ அண்ட் தென் OH-. ஸோ என்ன நடக்கும்? அண்ட் அகைன் இம்பார்ட்டன்ட் காய்ஸ், இங்கேயும் என்னதுன்னா ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் அ மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ என்னவா மாறும் நம்மளுக்கு? இட் வில் டர்ன்ஸ் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட் RCOO-. ஸோ RCOOHன்னு எழுதக்கூடாது. பிகாஸ் பேஸ்ல இருக்கிற OHும் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற Hும் வாட்டரா வெளியில போயிட்டு அதுக்கு பதிலா நம்மளுக்கு Na அது மாதிரி. இப்போ நீங்க NaOHன்னு எடுத்தீங்கன்னா இங்க Na வரும். ஓகே, ஸோ இது கூட என்ன வரும்? You will get it as copper in the +1 state. Okay, copper +1 stateல இருக்கும் போது தான் என்ன கலர்? So it is a reddish brown precipitate. Okay, it is reddish brown precipitate கிடைக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வாட்டர் வெளியில போயிடும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ளூ கலர் நம்மளுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate. ஸோ ஃபெல்லிங் சொல்யூஷன் முடிச்சாச்சு. அடுத்து யார் இருக்கா? பெனடிக்ட். சி, இந்த ஃபெல்லிங்கும் பெனடிக்டும் வந்து லைக் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான். ஸோ ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன். பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அங்கே ரோச்சல் சால்ட் எடுத்தோம்ல, இங்கே நம்ம வேற சால்ட் எடுக்கிறோம். என்ன சால்ட் எடுக்கிறோம்? அங்கே ரோச்சல் சால்ட்டு, இங்கே நம்ம சோடியம் சிட்ரேட் எடுக்கிறோம். இது மட்டும்தான் வித்தியாசம். ஃபெல்லிங் சொல்யூஷன்ல அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் என்ன எடுத்தோம்? ரோச்சல் சால்ட். ஆனால் இங்கே அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் சோடியம் சிட்ரேட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரியாக்ஷன் ஆஸ் யூஷுவல் பேசிக் மீடியம் அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே எழுதிட்டீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல். Now Schiff's reagent பாத்தீங்கன்னா it's a one big molecule அப்படின்னு சொல்லலாம். Schiff's reagent வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், அதனால இங்க நம்ம ஈக்குவேஷனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இங்க நீங்க என்ன பண்றீங்க, சிம்பிளி இது எங்க மட்டும்தான் ஒர்க் ஆகும், where it will work, it will work only in the case of aldehyde. Okay, so எங்க மட்டும்தான் நடக்கும், the Schiff's reagent takes place only in the aldehyde. என்ன reagent எடுக்கிறீங்க, you are taking the Schiff's reagent. Schiff's reagent ஓட பேர் என்னது, it is a rosanilin hydrochloride. Okay, hydrochloride, this is called as Schiff's reagent. ஃபைனலா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மெஜெண்டா கலர் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் கலர், மெஜெண்டா கலர். ஸோ ரெட் கலர் ஆர் எல்ஸ் பிங்க் கலர் இப்படி கிடைச்சதுன்னா we can say red color decolorized. Okay, red color decolorized ஆயிடுது, yielded to magenta color. Okay, magenta color அப்படினா we can say it is a Schiff's test. Okay, so இது எதுக்கு நடக்காது, இதுதான் நம்மளுக்கு important, கீட்டோனுக்கு நடக்காது, it is only for the Schiff. Acetone gives a positive test. Acetone react ஆகும் but slow-ஆ react ஆகும், ஏன்னா acetone வந்து first member of ketone தானே, so that the reaction will take place slowly, but immediate color change யாருக்கு நடக்குது, in the case of aldehyde or a ketone. பாருங்க. Okay, so நம்மளுக்கு red color or magenta color it is right. So next one. Okay, so இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு, யாரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம aldehyde and ketone கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So குயிக்கா go through பண்ணிடலாமா, என்னென்ன ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ முக்கியமான ஒரு ரியாக்ஷன் படிக்கல, I will write it. Okay, so Tollens, Fellings, Benedict, Schiff. கரெக்டா? ஸோ டாலன்ஸ் ஆர்னா எங்க ரியாக்ஷன் நடக்கும், அலிஃபாட்டிக் அரோமாட்டிக் ரெண்டுத்துக்குமே ரியாக்ஷன் நடக்கும், கீட்டோன்ல ரியாக்ஷன் நடக்காது. இது என்ன அப்சர்வேஷன், சில்வர் மிரர் கிடைக்கும். இதெல்லாம் தான் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. சில்வர் மிரர் டெபாசிட் ஆகுதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அங்க ஆல்டிஹைடு இருக்கு, இல்லைன்னா நம்மளோட அலிஃபாட்டிக் ஒரு அரோமாட்டிக் ஆல்டிஹைடு இருக்கு. ஓகே, பரத் யூ டெல் மீ, நீங்கள் எவ்வளோ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐ கம் டு த டாலன்ஸ் முடிச்சாச்சு. ஃபெல்லிங்ஸ், இந்த ஃபெல்லிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத் அலிஃபாட்டிக் அரோமாட்டிக்கு ஒர்க் ஆகாது, இட்ஸ் ஒன்லி ஃபார் த அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட், அரோமாட்டிக் ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகாது. ஸோ தட் இதுக்கும் டிஸ்டிங்யூஷனாக யூஸ் பண்ணலாம் அண்ட் கீட்டோனுக்கும் ரியாக்ட் ஆகாது. தேர்ட் கேஸ் என்னது, இட் இஸ் பெனடிக். ஸோ பெனடிக்டும் அதே மாதிரி அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். And then who is the next one, Schiff. Very good Bharat, superb 7 lesson is very good, superb. Okay, balance என்ன ஒரு லெசன் இன்னும் நேத்திக்கும் இன்னையோட சேர்த்து 7 லெசன் ஆச்சா. ஸோ அப்போ நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, அண்ட் தென் அடுத்த ஒரு நாளும் இருக்கு. ஸோ அகைன் நாளைக்கு ட்ரை டு கம்ப்ளீட் த சேம். ஓகே, முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரிவிஷன் தான், எங்கெங்க மறக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 9, வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ Schiff's reagentல என்ன ஆகும், நம்மளுக்கு ரெட் கலர் ஃபார்மேஷன் கிடைக்கும். Schiff's reagent என்னது, பாரா ரோசனலின் ஹைட்ரோக்ளோரைடு. ஸோ இது எங்க நடக்கும், ஒன்லி ஃபார் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு ரியாக்ஷன்ஸ், அது எப்படி நம்ம மிஸ் பண்ணலாம். ஸோ படிச்சிடலாமா அந்த ரியாக்ஷனை பத்தி. It is very important reaction guys, ABCD typeல கேட்பாங்க. இது வந்து not only for the ketone, எதுக்கெல்லாம் இன்வால்வ் ஆகும் தெரியுமா உங்களுக்கு, ஆல்கஹாலையும் நடக்கும், செகண்டரி ஆல்கஹால் நடக்கும், ஆல்டிஹைட்லையும் நடக்கும். ஓகே, Haloform reactions. So very important reaction. So let's start. Okay, Haloform reaction. ஸோ இந்த Haloform ரியாக்ஷன் சொன்ன உடனே இமீடியட்டா நம்ம மைண்டுக்கு எந்த ரியாஜென்ட் எடுக்கணும், ஸோ வி ஷுட் டேக் NaOH plus I2 பிகாஸ் அயடினா இருக்கும் போது மட்டும்தான் கலர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட ரியாஜென்ட் என்னது, ஸோ இது நீங்க Haloformும் சொல்லலாம் ஆர்எல்ஸ் அயடோஃபார்மும் சொல்லலாம். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் நீங்க புரோமின் ஆர்எல்ஸ் குளோரின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்காது, நீங்க அயடின் எடுத்தா மட்டும்தான் கலர் கிடைக்கும். ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் அ புரோமின் ஆர் குளோரின்.
Volume 2 full-ஆ முடிச்சிட்டோமா? For me, volume 1 is tough. So without delay, I have to complete the volume 2. Yes, perfectly right. Okay, Bharat, focus first volume. அதுக்கு தான் அப்போ டைம் எடுக்கும், கரெக்டா? So focus. நான் Bharat இந்த question முடிச்சிட்டு I'll give you an answer for the basic strength of amines. Okay? So அந்த basic strength of aminesக்கு நான் ஆன்சர் கொடுத்துறேன். நீங்க கொடுத்திருக்கிற questionல இருந்து just this one. Okay? So இங்க reagent என்ன இருக்கும்? So we should take NaOH plus I2. என்ன எடுக்கணும்? NaOH plus I2 எடுத்தாச்சு. இப்போ ரியாக்ஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங் என்னது? RC double bond O CH3. ஸோ இந்த குரூப் கண்டிப்பா இருக்கணும். இந்த குரூப் கண்டிப்பா இருந்தாதான் அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இங்க இருக்கிற பாண்ட் நான் வந்து டைரக்டா ப்ராடக்ட் எழுதுறேன். எப்படி நடக்குங்கிறதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, ரைட்டா? இல்ல ஸ்டெப் வைஸா போயிடலாமா? ஓகே, I'll go step wise. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே வெளியில போயிட்டு அதுக்கு பதிலா உள்ள என்ட்ரி கொடுக்கறது யாரு? நம்ம அயோடின். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்றேன்? அயோடின் ஆட் பண்றேன். ஸோ எத்தனை அயோடின்? 3 molecules ஆஃப் அயோடின் ஆட் பண்றேன். ஸோ இங்க இருக்கிற 3 ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற 3 அயோடின் மொத்தமா 6 அயோடின் ஆட்டம் இருக்கு. அண்ட் 3 அயோடின் மாலிக்யூல் இருக்கு. மாலிக்யூல் வேற, ஆட்டம் வேற. டோட்டலா எத்தனை ஆட்டம்? 6 iodine atom இருக்கு, கரெக்டா? குட் ஈவினிங் guys, குட் ஈவினிங். ஸோ 3 அதுல இருக்கிற 3 அயோடினும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு 3HIயா வெளியில போயாச்சு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? I'll be getting RC double bond O CI3 கிடைக்கும், கரெக்டா? அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. இப்போ நான் இது கூட என்ன ஆட் பண்றேன்? I am adding an NaOH, கரெக்டா? இப்போ நான் NaOH ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? பாண்ட் இங்க நம்மளுக்கு பிரேக் ஆகும், ரைட்? இந்த கார்பன் நெகட்டிவ், இந்த கார்பன் பாசிட்டிவ். ஏன் இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ்? பிகாஸ் அயோடின் இருக்குல்ல, அயோடின் யாரு? இட்ஸ் a halogen group. ஹாலஜன் குரூப்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் படிச்சிருக்கோம், கரெக்டா? அப்போ மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கிறனால இந்த கார்பன் நெகட்டிவா இருக்கு. ஓகே, ஸோ இங்க எப்படி பாண்ட் பிரேக் ஆகும்னா H பிளஸ் அண்ட் தென் O மைனஸ். சொல்லுங்க, O மைனஸ் எங்க வந்து கனெக்ட் ஆகணும்? இந்த பாசிட்டிவ் கார்பன் கூட இந்த ஹைட்ரஜன் எங்க கனெக்ட் ஆகணும்? இட் வில் கனெக்ட் டு த நெகட்டிவ் கார்பன், ரைட்டா? ஸோ ப்ராடக்ட் எழுதிடலாமா? ஸோ டெல் மீ த ப்ராடக்ட். RC double bond ONA plus CHI3. ஓகே, இதான் கிடைக்கும். and it is a downward aromat. CHI3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோடின் இருந்தா மட்டும்தான் it is distinguishing test. குளோரினோ புரோமினோ இருந்தா கிடையாது. because CHI3 தான் we will get an yellow precipitate. ஓகே மேம், எங்களுக்கு இந்த ரியாக்ஷன் தெரியும். வாட் இஸ் an exception அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸோ ஹாலோஃபார்ம் 1 மார்க். ஸோ 1 மார்க் உங்களுக்கு புக் இன் 1 மார்க் சூப்பர்பா நாளைக்கு ஈவினிங் செஷனில் ஐ எம் கோயிங் டு டேக். ஸோ புக் இன் 1 மார்க்ஸ் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் டுமாரோ லைவ். ஓகே, எஸ். சி guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மேபி ஐ கேன் சே இட் இஸ் அன் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, எக்ஸப்ஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் கீட்டோன் இல்லாமல் நடக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க. CH3C double bond OH, இது ஆல்டிஹைட் தானே? அப்போ ஆல்டிஹைட்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா? எஸ், நடக்கும். ஏன் நடக்குது? பிகாஸ் இங்கே என்ன குரூப் இருக்கு? மீத்தால் கீட்டோன் குரூப் இருக்கு. CH3C double bond O குரூப் இருக்கிறனால இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அசிட்டால்டிஹைட் will undergo this reaction. ஓகே மேம், ஒரு எக்ஸப்ஷன் முடிஞ்சது. வாட் இஸ் a next exception? நெக்ஸ்ட் பாருங்க, CH3 CH2OH. ஸோ இந்த காம்பவுண்ட் யாரு? திஸ் இஸ் an ethanol, ரைட்டா? இட் இஸ் a primary alcohol. அப்போ primary alcohol எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்கும் நான் சொல்றேன். சி, நீங்க யார் ஆட் பண்றீங்க? யூ ஆர் ஆடிங் an NaOI, ரைட்டா? இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? NaOI கிடைக்கும். இந்த NaOI ஓட ரோல் என்ன தெரியுமா? It is a mild oxidizing agent. What it is? It is a mild oxidizing agent. அப்ப என்ன நடக்குது? Yes Bharat, yes Bharat. Okay, so mild oxidizing agent. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ethanol.
see very simple, நீங்களே சொல்லிடுவீங்க. உங்ககிட்ட பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, பிரைமரி ஆல்கஹால் கூட மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டா என்ன நடக்கும்? So it will converted into aldehyde. So primary alcohol on mild oxidizing agent aldehyde. இது பாருங்க எத்தனால். அப்ப எத்தனால் எனக்கு என்னவா மாறும்? எத்தனல்லா மாறும். இங்க 2 கார்பனா, அப்ப அங்கேயும் 2 கார்பன் ஆட்டம். So எத்தனாலோட ஃபார்முலா என்னது? It is CH3 C double bond H. இப்போ எனக்கு எத்தனால் கிடைச்சாச்சு. இந்த எத்தனால்ல என்ன இருக்கு நம்மளுக்கு? We have a methyl ketone. So உங்களுக்கு புரியுதா? First primary alcohol எனக்கு என்னவா மாறியாச்சு? It is converted into acetaldehyde. அந்த acetaldehydeல CH3 C double bond group இருக்கறனால that will undergo iodoform test. Okay? The last exception சொல்லிடலாமா? So the third exception, CH3 CH OH and then R. Okay? So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. This is a secondary alcohol. Only this pattern. Okay? So secondary alcohol of this pattern is very important. அது என்ன மேம் pattern design எல்லாம் வருது? So let's clarify. Okay? So CH3CHOH யார் இது? It is a secondary alcohol நம்ம சொல்லியாச்சு. கரெக்ட்டா? Sure PDF send பண்ணிடலாம். So இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? NaOI யார் இவங்க? It is a mild oxidizing agent. அப்ப mild oxidizing agent போட்டா என்ன நடக்கும் நம்மளுக்கு? That will turns into ketone, right? Because secondary alcohols எனக்கு என்னவா மாறும்? CH3C double bond R ஆ மாறும். இப்போ பாருங்க again நம்மளுக்கு ஒரு methyl ketone வந்தாச்சு. அப்ப methyl ketone இருக்கு அப்படினா கண்டிப்பா ரியாக்ஷன் நடக்கும் தானே? Haloform reaction. So இது மாதிரி ஒரு 3 cases இருக்கு. So don't just focus only ketoneக்கு reaction நடக்கும். எங்கெல்லாம் CH3C double bond form ஆகுதோ even ஒரு step கழிச்சு அங்கெல்லாம் கூட இந்த reaction நடக்கும். Okay? So I'm coming to the next question and a favorite question சொல்லலாம். Because எப்பயுமே இந்த reaction labல பண்ணும்போது ஒரு வாவ் மொமெண்ட் தான் இருக்கும். ஓகே, ஒரு சிம்பிள் தான். நீங்க எப்படி 7up ஓபன் பண்றீங்க, அப்ப அந்த ஃபிஸ் சவுண்ட் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகுது இல்ல? ஸோ அது மாதிரி இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட்னாலே அவ்வளோதான். கரெக்டா? இப்போ பரத் என்ன மேம் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஐ கோ அண்ட் கிவ் த ஆன்சர். ஸோ ஜி சாட்ல பார்த்துடலாமா? ஸோ சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பரத். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சால்யூபிலிட்டி. ஓகே, ஸோ பரத் உங்களுக்கு இதில் எல்லா கொஸ்டினுமே டவுட்டாக இருக்கா? டு யூ ஹாவ் டவுட் இன் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் எல் ஸ்பெசிஃபிக்காக இதுலையாவது டவுட்ஸாக இருக்கா? எனி ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் ஆர் எல்ஸ் ஆல் த கொஸ்டின்ஸ்? Guys, let me know. Yes, all the questions are all அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. Just give a chat. All the question. Okay, fine. So அந்த questions எல்லாமே நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாம். So right now I can't see the chat. Okay, so நான் இப்போ வந்து question number 1 2 3 4 ன்னு சொல்லி போட்டுட்டு I'll give you the answer. Maybe உங்களுக்கு ஏதாவது later on டவுட்டா இருந்ததுன்னா நான் லைவ் again யூடியூப் லைவுக்கு வரும்போது you can give it. Okay, so நான் that means யூடியூப் ஸ்க்ரீனுக்கு வரும்போது you guys tell me. Okay, so I am solving the first question. So first questionல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாம். Okay, so this is a question doubts from Bharat side. The increasing order of solubility in water. Okay, solubility in water கேக்குறாங்க. கொடுத்திருக்கிற ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. So it is C6H5NH2. So first question C6H5NH2 and then second question பாருங்க C2H5 twice twice NH and third question பாருங்க C2. Okay, that question is wrong ma. Just a second. So C2H5NH2. This is the second one and
next one என்ன question கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு C2 I missed C2H5 again NH2 வா okay fine so C2H5 twice NH okay so I think second and third one wrong ஆ இருக்கு so இதுதான் compound ஆ இருக்கும் so I have changed it okay நான் question கொஞ்சம் மாத்திருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க so இப்போ இந்த இதை நான் ஏன் consider பண்ணிக்கிறேன் this is our compound B and this is our compound C இப்போ question என்ன கேக்குறாங்க increasing order of solubility in water கேக்குறாங்க so what is the question so யாருக்கெல்லாம் answer தெரியுமோ you can start commenting increasing order of solubility okay increasing order of solubility see நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே amines பார்த்தா primary amine தான் more soluble okay so யாரு more soluble primary amine primary amine அடுத்து தான் secondary secondary அடுத்து தான் tertiary அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு aniline வரும் okay அதுக்கு ரீசன் என்ன அப்படினு சொல்லி கேட்டா because primary amine number of hydrogen bonding ஜாஸ்தி so primary amine எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இதான் நம்மளோட primary amine அப்ப number of hydrogen ஜாஸ்தி இருந்தா ஹைட்ரஜன் பாண்டிங்கும் ஜாஸ்தியா இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் ஜாஸ்தியா இருந்ததுனா அது ஈஸியா டிசால்வ் ஆகும் ஓகே இதான் கான்செப்ட் அப்ப பாருங்க so primary amine யார் இருக்கா B B அடுத்து யார் வரும் A because A is secondary amine so third one யாரு again so third one is C so this is C okay this is A so ஏன் மேம் அனிலின் வரக்கூடாது அனிலினும் பிரைமரி அமீன் தானே ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பிகாஸ் அங்க 6 கார்பன் ஆட்டம் இருக்கு இந்த பென்சீன் ரிங்கே வந்து ஒரு ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் கரெக்டா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக ஹைட்ரோஃபோபிக் நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ பிகாஸ் ஆஃப் தட் so aniline is less soluble in water okay so I am coming to the second question hope this question is very clear okay உங்களுக்கு clear ஆ இருக்கும்னு நினைக்கிறேன் so primary amine தான் more soluble it is due to maximum number of hydrogen bonding இவ்வளவுதான் concept okay so let's come to the second question so second questionல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாமா in increasing order of basic strength so basic strength வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணனும் very good question so என்னென்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு இதுல பாருங்க aniline கொடுத்திருக்காங்க so benzene which is connected to NH2 okay இது நான் 1 ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் okay so what is the second compound para-toluidine கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா so what is para-toluidine benzene connected to the NH2 பாரால CH3 இருக்கும் ரைட்டா toluene plus aniline which is equal to toluidine okay tolueneயும் aniline mix பண்ணா அதோட பேர் தான் என்னது toluidine okay third one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க so third one is para nitroaniline okay what is the third structure is para nitroaniline NH2 and then NO2 இது மாதிரி மூணு ஸ்ட்ரக்சர் இருக்கா see very simple நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணனும்னா இது மூணுமே அனிலின் அதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல இந்த மூணு குரூப்புமே என்னது அனிலின் ரைட்டா ஓகே இது மூணுமே அனிலினா இருக்கும்போது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இத வச்சு நீங்க ஈஸியா சொல்லிரலாம் because basic strength இருக்கு அப்படினா this is directly proportional to the electron releasing group okay and inversely proportional to the electron withdrawing group already நான் QOD ல explain பண்ணிருக்கேன் உங்களுக்கு correct right அப்ப என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க 1 2 3 எங்க எலக்ட்ரான் क्वेश्चनல increasing order கொடுத்திருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற क्वेश्चनக்கு நான் decreasing order எழுதி இருக்கேன் highestல இருந்து lowest வந்திருக்கேன் ஓகே சோ நீங்க lowestல இருந்து highest எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற क्वेश्चनக்கு ஓகே சோ இப்போ இங்க இருக்குறதுல யாருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க யாருக்கு பேசிக் ஸ்ட்ரெngth கம்மியா இருக்கும் எலக்ட்ரான் withdrawing group எங்க இருக்கோ அங்க தான் பேசிக் ஸ்ட்ரெngth கம்மியா இருக்கும் because electron withdrawing group is inversely proportional to the basic strength so NO2 யாரு this NO2 is electron withdrawing group so அதுதான் கம்மியா இருக்கும் இருக்குறதுலயே so இதுக்கு தான் basic strength is very less அதுக்கு அடுத்து யாரு NH2 between 1 and 2 நான் ஏன் வந்து 1 சொல்றேன்னா
Because 2ல electron releasing group இருக்கு. What is the CH3 role? The CH3 role is electron releasing group. அப்ப electron releasing group இருந்தா basic strength increase ஆகும். இங்க electron releasing group இல்ல, கரெக்டா? அப்ப very simple, 3, 1 and then 2. Okay, so this is a basic strength. இப்போ comment sectionல போய் என்ன explain பண்ணிருக்காங்கன்னு கேட்கலாம். Okay, so hope this is clear guys. So clear ah? This is clear, Bharat? All. So I am coming to the next question. So இப்போ secondல A part முடிஞ்சது, கரெக்டா? So B part என்ன கொடுத்திருக்காங்க? So what is a B part question? It is C6H5NH2. Okay, C6H5NH2 அது கூட C6H5NHCH3 இருக்கு. அதுக்கடுத்து para chloro C6H4NH2. Okay, so இதான் நம்மளோட question. So solve பண்ணிடலாமா குயிக்கா நம்ம? So let's come to the question. So இதுக்கும் basic strength தான் கேக்குறாங்க. இந்த increasing order, அப்ப எது நம்மளுக்கு கம்மியா இருக்கோ அதான் first சொல்லணும். This is 1 and this is 2 and then this is 3. See நல்லா கவனிச்சுக்கோங்க. Okay, see இங்க chlorine பார்த்துட்டோம் அப்படினா this is electron releasing group. Okay, according to what effect? Resonance effect. But inductive effect la electron withdrawing அப்படினு சொல்லுவோம் நம்ம, ரைட்டா? So இங்க chlorine க்கு ரெண்டு நேச்சருமே இருக்கு, ரைட்? Then it is very simple. maximum எது ஷோ பண்ணனும் நம்ம செக் பண்ணுவோம். So maximum ஷோ பண்றது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா resonance தான் maximum ஷோ பண்ணும், இல்ல inductive தான் maximum நம்மளுக்கு explain ஆகும். Okay, so எப்பயுமே halogen point of view ல inductive தான் maximum contribute பண்ணும். அப்போ இந்த chlorine பாருங்க, it is a electron withdrawing group. electron withdrawing group ஆர்னா என்ன படிச்சிருக்கோம்? basicity கம்மி ஆகும்னு படிச்சிருக்கோம். அப்போ first one யாரு வரணும்? 3. 3 கடுத்து யாரு வரணும்? It is 1. So 1 கடுத்து யாரு வரணும்? It is 2. So between 1 and 2 நான் எப்படி டிசைட் பண்ணேன்னு பாக்குறீங்க, கரெக்டா? Because இங்க NH3 கூட எது கனெக்ட் ஆயிருக்கு? CH3 கனெக்ட் ஆயிருக்கு. So what is a CH3 role? It is electron releasing. அவ்வளவுதான். electron releasing, electron withdrawing வச்சு நம்ம ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டா? So நீங்க chlorine வரும்போது கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம், because it's electron withdrawing. Okay, sorry, electron withdrawing. Yes, inductive effect. Now I'll come to the next question guys. Third one. So third one க்கு என்ன கொடுக்கறாங்க? In decreasing order. Okay, in decreasing order of basic strength in the gaseous phase. See, gaseous phase ல எந்த ஒரு எக்ஸெப்ஷனுமே கிடையாது. gas phase அப்படினாலே நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். tertiary, secondary, primary. So எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் கிடையாது. Okay, so I'll write the question. So நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். So C2H5 எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்திருக்காங்களா? இல்ல. So first one பாருங்க, C2H5NH2 and what is the second one? Second one is C2H5 twice NH. So what is the third one? Third one பாத்தீங்கன்னா C2H5 thrice N and fourth one is NH3. கரெக்டா? So already நான் QOD ல உங்களுக்கு upload பண்ணிருக்கேன். Suppose நீங்க alkyl amine, okay, alkyl amine கூடயும் ammonia கூடயும் கம்பேர் பண்றீங்கன்னா alkyl amine தான் more basic. அதுக்கு காரணம் என்ன? Because alkyl amine ல R group இருக்கு. R groupங்கிறது electron releasing group. But ammonia ல R group இல்ல. அப்போ first இந்த ஐடியா எனக்கு தெரியணும். So இருக்கிற compound நான் எப்படி செப்பரேட் பண்றேன்னு பாருங்க. So இங்க இருக்கிறது எல்லாமே alkyl amine, இது ammonia. அப்போ between alkyl amine and ammonia, alkyl amine தான் more basic. அதுக்கு காரணம் electron releasing group R group. So அடுத்து பாருங்க. So gas phase அப்படினாலே there is no exception. So ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். Okay, so என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? It is tertiary, secondary
and then primary. So இங்க இருக்கிறதுல யாரு tertiary? So this is a compound A, compound B, compound C and then compound D. So இங்க decreasing orderல கேட்டிருக்காங்க ரைட்டா? So அப்ப decreasing orderல நான் என்ன ஆன்சர் சொல்லலாம் பாருங்க. So what I can give as an answer? So tell me guys, என்ன ஆன்சர் வரும்? So I can go for C. So C, so next secondary. B, அதுக்கடுத்து A, primary, அதுக்கடுத்து NH3. So that's all. So option D varum. So this is your right answer. Okay. So hope this is clear. So next one, increasing order of boiling point. So ipa nama or 3 questions ah polama. Okay. So next remaining questions I'll solve it again. Bharat, hope idu varaiku clear ah irukku nenikiren. Okay, because continuous ah idhe madri paathalum like it will be little bit boring, right? Okay. So I'll go with the next question. So Bharat, இது வரைக்கும் எல்லாமே clear-ஆ இல்ல ஏதாவது doubts இருக்கா? Bharat, are you clear so far? Yes. Okay, so QOD ல check out பண்ணி பாருங்க, it will be easy. So I'll do the remaining questions within 10 to 15 minutes guys. Okay, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் slides தான் இருக்கு. So அதை மட்டும் நம்ம complete பண்ணிடலாம். Okay, we have only little bit slides. Okay, so let's come to the carboxylic acid. So carboxylic acid நம்ம சொன்ன மாதிரியே yes, correct. நான் அந்த PKB ஓட question மட்டும் நான் கண்டிப்பா சொல்றேன் because usually அது எல்லாருமே வந்து மறக்கக்கூடிய question, தப்பா பண்ற question. See, அதுக்கு நான் சொல்றேன், அது ரொம்ப simple தான். Okay, I'll explain. No problem, Bharat. Yeah. So இப்போ carboxylic acid என்ன சொல்றாங்க? Very simple. So யாருக்கெல்லாம் சோடா பிடிக்கும்? Okay, I like paneer soda. அது especially the special brand. Okay. So yes. So இதுல என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட carboxylic acid இருக்கா? சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணுங்க, இல்ல ஹைட்ரஜன் கார்பனேட் ஆட் பண்ணுங்க. அப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு brisk effervescence. அப்போ இமீடியட்டா ரியாக்ஷன் எழுதிடலாம், வெரி சிம்பிள். ஆர் எல்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம், ஃப்ரூட்டி ஸ்மெல், இதெல்லாம் தான் நீங்கள் எழுதணும், ஃப்ரூட்டி ஸ்மெல். ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், சப்போஸ் ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் ஆசிடையும் எப்படி டிஸ்டிங்யூஷன் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா, டோன்ட் ரைட் எஸ்டரிஃபிகேஷன். பிகாஸ் ஆல்கஹாலுக்கும் எஸ்டரிஃபிகேஷன் நடக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட்க்கும் எஸ்டரிஃபிகேஷன் நடக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே எஸ் பரத், பன்னீர் சோடா, இட் இஸ் அ குட். ஓகே, யா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ டோன்ட் ரைட் த எஸ்டரிஃபிகேஷன் ஃபார் டிஸ்டிங்யூஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். என்ன டெஸ்ட் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக? சோடியம் கார்பனேட்டை ஆட் பண்ணும்போது அங்கே நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகுது, ஆனால் ஆல்கஹாலில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகாது. கரெக்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்டிங்யூஷன்னா ஒரு ரியாக்ஷன் ஆன்சர் கொடுக்கணும், ஒரு ரியாக்ஷன் ஆன்சர் கொடுக்க கூடாது. ஓகே, நவ் லெட்ஸ் கம் டு த டெஸ்ட் ஃபார் அமீன்ஸ். ஸோ அமீன்ஸ்லையும் சூப்பர் டிஸ்டிங்யூஷன் டெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு அவுட்லைன் பார்த்துடலாமா குயிக்கா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பார்க்கணும்னா, அலிஃபாட்டிக் அமீன் அண்ட் அரோமேட்டிக் அமீன், இதை டிஸ்டிங்யூஷ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யாரை பத்தி டிஸ்டிங்யூஷன் நம்ம பார்க்க போறோம்? அலிஃபாட்டிக் அண்ட் தென் அரோமேட்டிக். ஸோ வெரி சிம்பிள், எங்க அரோமேட்டிக் அமீன் வந்தாலும் நான் என்ன ரியாக்ஷன் இம்மீடியட்டா எழுதிடலாம். ஐ கேன் கோ ஃபார் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ல என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? டை ஃபார்ம் ஆகும், ரைட்டா? ரெண்டு டைப், ஆக்சுவலி 3 டைப் ஆஃப் டை டெஸ்ட். ஒன்று ஃபீனால் கூட பாரா ஹைட்ராக்சி அசோபென்சின், ஃபீனால்ல படிச்சோம் கரெக்டா? அதே டெஸ்ட் தூக்கி இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் அனிலின் கூட பண்ணலாம் நீங்க, அனிலின் கூட அண்ட் பீட்டா நாப்தால் கூட. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டை டெஸ்ட். ஓகே, ஸோ என்ன கொடுக்குறாங்க? அலிஃபாட்டிக் அமீன், அரோமேட்டிக் அமீன் கொடுக்குறாங்கன்னா கப்ளிங் ரியாக்ஷன். பிகாஸ் அலிஃபாட்டிக் அமீன்ல கப்ளிங் ரியாக்ஷன் என்ன ஆகாது, there is no டை டெஸ்ட். ஓகேவா? அப்போ ஒரு டெஸ்ட் முடிஞ்சுது. அலிஃபாட்டிக்கையும் அரோமேட்டிக்கையும் நான் வந்து செப்பரேட் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க,
இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஓகே நம்ம சொன்னதே தான் ஓகே சோ ரியாக்ஷன் நடக்காது கப்ளிங் ரியாக்ஷன் there is no color ரைட் பட் ஒரே ஒரு விஷயம் நானும் எல்லா லைவ்லயும் சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட see இங்க இருக்கிற ப்ராடக்ட் அன்ஸ்டேபிள் alkyl diazonium salts are highly unstable alkyl diazonium salts are highly unstable so immediate என்ன ஆயிடும் water கூட react ஆயிட்டு alcohol தான் ஃபார்ம் ஆகும் you should write alcohol as a last product இது மாதிரி diazonium saltல ப்ளீஸ் எழுதிடாதீங்க only aryl மட்டும் தான் அங்க நடக்கும் okay so coming to the next one so benzene diazonium diacetization நடந்து so இது கூட என்ன ஆகும் so yellow oil okay இது வந்து secondary amine இப்போ உங்ககிட்ட primary இருக்கு secondary இருக்கு okay primary aromatic amine secondary aromatic amine so primary aromatic என்ன நடக்கும் coupling reaction diazonium salt form ஆகும் இங்க secondary amine என்ன நடக்குதுன்னு பாருங்க it is reacting with again a nitrous acid so nitrous acid கூட react ஆகும்போது n-nitroso n-methyl phenyl amine கிடைக்குது which is yellow oil என்ன நடக்குதுன்னு பார்த்தறலாமா very basic reaction என்ன ஆகுது so secondary amine ல இருக்கிற ஹைட்ரஜனும் okay and nitrous acid ஓட structure என்னது what is nitric acid is HNO3 right அப்ப what is nitrous acid it is HNO2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க so maximum ஒரு acid H+ கொடுக்குது அப்படினா அப்ப அங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்போ நான் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் நைட்ரஜன் அது கூட ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் ஏனா இந்த ஹைட்ரஜன் தான் நமக்கு H+ வெளியில வரும் ஓகே அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு so double bond ஆக்ஸிஜன் அவ்வளவுதான் இதான் நைட்ரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் NOH double bond NOH double bond கரெக்ட்டா ஓகே சோ ரியாக்ஷன் எழுதியாச்சு செகண்டரி அரோமேட்டிக் அமீனா இருந்தா yellow oil கிடைக்கும் இதுவே உங்ககிட்ட பிரைமரி அரோமேட்டிக் அமீனா இருந்துச்சு அப்படினா எனக்கு ஃபர்தரா ரியாக்ஷன் ஆகி நைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு எஸ்கேப் ஆகும் ஓகே சூப்பர் good guys okay now let's come to the tertiary amine suppose tertiary amine இருந்தா என்ன நடக்கும் நமக்கு so you will get a salt formation எது கூட nitrous acid கூட salt formation நடக்கும் because very simple நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எனக்கு வாட்டர் போகிறதுக்கு சான்ஸ் இல்ல ஏன் வாட்டர் போகாது because இந்த நைட்ரஜன்ல தான் என்ன இல்ல okay this nitrogen does not have hydrogen இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் இந்த நைட்ரஜன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் and இங்க இருக்கிற OH வாட்டரா வெளியில போச்சு ஆனா tertiary amine இருக்கிற நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் இல்ல கரெக்ட்டா ஓகே Bharat I think Bharat can you wait 10 minutes okay because I am going to complete or else I'll take at 7 yeah I'm going to complete it 7:15 can we see 7:15 பார்க்கலாமா I'll teach you at 7:15 okay yes guys listen இது மட்டும் முடிச்சிடலாம் சோ என்ன நடக்க போகுது இங்க பாருங்க சோ ஹைட்ரஜன் பாசிட்டிவ் நைட்ரஜன்ல லோன் பார் இருக்கு அப்போ இங்க நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பார் என்ன ஆயிடும் இந்த H+ க்கு கொடுத்துரும் கரெக்ட்டா அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகுது சோ இந்த NO2 மைனஸ் சார்ஜ்ல இருக்கும் இட் இஸ் மைனஸ் நைட்ரஜன் லோன் பார் கொடுத்தனால this nitrogen carries positive charge இதுதான் trimethyl ammonium nitrite ன்னு சொல்றாங்க this is called as salt formation so இது இல்லாம okay ஒரு important test நீங்க கொடுக்கணும்னா என்ன டெஸ்ட் சொல்வீங்க primary secondary tertiary alkyl amine distinguish பண்றதுக்கு what test will you give okay so இப்போ நான் இங்க aliphatic-க்கும் aromatic-க்கும் சொல்லிட்டேன் கரெக்ட்டா so இதே மாதிரி suppose உங்ககிட்ட aliphatic amine மட்டும்னா இருக்கு okay so what is aliphatic amine and the aliphatic amine எவ்வளவு டைப்ஸ் இருக்கு primary secondary and then tertiary அப்போ இதுக்கு என்ன distinguishing test பெட்டரா இருக்கும் nitrous acid இல்லாம what test is better அப்படினா Hinsberg கரெக்ட்டா Hinsberg படிச்சிருப்பீங்களா இல்லையா right
So Hinsberg test is very important. Hinsberg reagent, correct? The Hinsberg reagent. So benzene sulfonic acid. So benzene sulfonic acid நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்ன நடக்கும்ங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். But remember Hinsberg reagent. Now, so only primary amine க்கு மட்டும் ஒரு ரியாக்ஷன் வரும்ல. அது என்னது? It is called as carbylamine. Okay? So what reaction? It's called as carbylamine. So இது ரெண்டுமே one of the important reaction. Okay guys, let's come to the next one. இப்போ நம்ம கிட்ட tertiary amine இருக்கு. இந்த tertiary amine கூட nitrous acid add பண்றோம். இங்க நம்ம என்ன நினைப்போம்? Tertiary amine which is aromatic amine, கரெக்ட்டா? So அப்போ salt தான ஃபார்ம் ஆகணும். Because alkyl amine எடுக்கும்போது salt ஃபார்ம் ஆச்சு. ஆனா aromatic amine எடுக்கும்போது எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. See, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். Okay? And HNO2 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? So I can write it as OH N double bond O. So இப்போ இங்க என்ன ஆகும்? இங்க இருக்கிறது அப்படியே வெளியில போயிடும். கரெக்ட்டா? So வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படினா so இந்த N போய் எங்க கனெக்ட் ஆயிரும்? இந்த பென்சீன் ரிங்ல கனெக்ட் ஆயிட்டு N double bond O which is para nitroso amine aniline நம்மளுக்கு கிடைச்சிரும். Okay? Now I'll come to the next one. So primary amine. So primary amine na carbylamine test நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So உங்க கிட்ட aniline இருக்கு, aliphatic amine இருக்கு. இது ரெண்டுமே primary amine தான். And ரெண்டு ரியாக்ஷனுமே carbylamine-க்கு பாசிட்டிவா தான் கொடுக்கும். அப்போ distinguishing testனா எப்படி இருக்கணும்? ஒரு டெஸ்ட் பாசிட்டிவ், இன்னொரு டெஸ்ட் நெகட்டிவ். அப்போ don't go for carbylamine. coupling reaction நீங்க டெஸ்டா கொடுக்கலாங்க. கரெக்ட்டா? So இங்க என்ன நடக்கும் நம்மளுக்கு? So ethylamine will converted into isocyanide and isocyanide oda IUPAC name da carbylamine. And what is the smell? Inga smell enna irukum? It is a foul smelling or a bad smell irukum. Okay? Now let's come to the next one. Okay? Halfman mustard oil reaction. So in the question namalukku often repeated ah kettitte irukanga, correct ah? Mustard oil reaction. So in the mustard oil smell vechittu da even and the reaction oda pere vandu mustard oil appdin vandadu. So enga nadakudhu in the reaction? This reaction is for the primary amine. Okay? So where it takes place? This reaction is taking place in primary amine. Primary amine ku da reaction nadakudhu. எப்படி ரியாக்ஷன் நடக்குது? வெரி சிம்பிள். நம்ம நிறைய டைம் பார்த்த ரியாக்ஷன் தான் இது. கரெக்ட்டா? கார்பன் டைசல்ஃபைட். சோ ஃபர்ஸ்ட் சல்ஃபர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் எடுத்துட்டு சல்ஃபர் நெகட்டிவ், இந்த கார்பன் பாசிட்டிவ். அண்ட் இங்க இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் பாசிட்டிவ் ஆகும். அந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சல்ஃபர் நெகட்டிவ் கூட போய் கனெக்ட் ஆகுது. அண்ட் இங்க இருக்கிற நைட்ரஜன் ஆட்டம் carbon positive கூட போய் கனெக்ட் ஆகுது. So we got the structure. So நான் இங்க இருக்கிற C double bond ஓ காமிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலா இங்க இருக்கிற C double bond Sல தான் ரியாக்ஷன் நடந்திருக்கு. That is anyway, it's right. That's not a problem. Okay? So it is right. So நான் next என்ன பண்றேன்னு பாருங்க. HgCl2 கூட ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படினா HgS நம்மளுக்கு வெளியில போயிடும். So ஒரு பை ப்ராடக்ட் வந்தாச்சு. அடுத்து இருக்கிற பை ப்ராடக்ட் என்ன நம்மளுக்கு? So ரெண்டு HCl இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஓகே? சோ ஒரு டயகிராம் போட்டு ரெண்டு HCl வெளியில அனுப்பிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்குது methyl isothiocyanide and இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல். ஓகே? சோ சேம் ரியாக்ஷன் எங்க நடக்குது? aniline நடக்குது. பட் aniline you should take two molecules. Okay? So Bharat is here. So aniline. So aniline NH2 ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு சல்ஃபர் கூட வெளியில போயிட்டு S diphenyl thiourea கிடைக்கும். S diphenyl thiourea. So அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்? We are treating this with concentrated HCl. So concentrated HCl கூட ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்க. இங்க இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். ரைட்டா? சோ பிரேக் ஆயிட்டு என்ன ஆக போகுது? சோ இதுக்கு ஹைட்ரஜன் கிடைச்சு அகைன் இது அனிலினா எஸ்கேப் ஆயிரும். இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு NC டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த ஹைட்ரஜன் தான்
ஓகே இந்த ஹைட்ரஜன் தான் எனக்கு எங்க கனெக்ட் ஆயிருக்கு, it is connected to the NH. அப்ப இன்னொரு ப்ராடக்ட் நம்மளுக்கு அனில்னா வெளியில போயாச்சு. So byproduct is not important but still. Okay, so இதுதான் நம்மளோட distinction test. Distinction test நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So குயிக்கா once amines மட்டும் go through பண்ணிடலாமா? Okay, so aminesல என்னது aliphatic aromatic இருக்கு. இது distinction பண்ணணும் அப்படின்னா the best reaction is coupling reaction. ஏன்னா coupling-ல dye test-ல aromatic primary amine இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கலர் கிடைக்கும், or else கலர் கிடைக்காது. ரைட்டா? I am talking about the primary amine. But இதுவே suppose if you are going for alkyl amine. So alkyl amine-ல என்ன நடக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், best reagent primary, secondary, tertiary. So Hinsberg reagent is a best test. கரெக்டா? So Hinsberg reagent போடும்போது என்ன நடக்கும் நம்மளுக்கு, primary amina இருந்துச்சுன்னா that product is soluble in NaOH. secondary amina இருந்துச்சுன்னா that is not soluble. tertiary amine react ஆகாது. அதுக்கு காரணம் என்னது? okay, because tertiary aminல ஹைட்ரஜனே இல்லை. so Hinsberg நீங்க எழுதலாம். okay, Hinsberg எழுதலாம். and next one, yes Bharat, we will start those questions. remaining 4 questions start பண்ணிடலாம். and next one பாருங்க, Hinsberg நம்ம வேற என்ன பார்த்திருந்தோம், mustard oil. so aromatic amine ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், aliphatic ரியாக்ட் ஆகும். கரெக்டா? ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட aliphatic aromatic இருக்கு அப்படின்னா நீங்க mustard oilயுமே கூட ஒரு one of the test-ஆ எழுதலாம். ஓகே, yes. So I am coming to the next question guys. Okay, so next Bharat கேட்ட முக்கியமான questions நம்ம solve பண்ணிடலாமா? Okay, so first 3 questions solve பண்ணியாச்சு. So I am coming into the another page so that நீங்க அனுப்புற comments பார்க்க முடியாது. So at last I'll check it out. Okay, so I am focusing into the 4th, 5th and 6th question. So 4th one என்ன சொல்றாங்க, 4th oneல the increasing order of boiling point. இதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், physical properties பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். இது எல்லாமே உங்களுக்கு டுகெதராக அந்த வீடியோ, ஒரு வீடியோ ஜஸ்ட் 10 minutesல உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த கான்செப்ட். ஓகே, சி ஜென்ரலாக பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அடுத்து ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் அடுத்து யார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமீன் அடுத்து இட் இஸ் கீட்டோன். ஸோ கீட்டோன் அடுத்து இட் இஸ் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் அடுத்து யாரு, இட் இஸ் ஈத்தர். ஸோ ஈத்தர் அடுத்து ஹைட்ரோகார்பன். ஓகே, இதான் பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர். ஓகே, ஸோ ஏன் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 4th கொஸ்டினுக்கு வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, C2H5OH. So this is a compound A. So compound B என்னது, it is CH3 twice, right? CH3 twice NH. This is a compound B. And what is a compound C? That is C2H5NH2. This is a compound C. So very simple. So I will write it as increasing order. இங்க இருக்கிறதுல யாருக்கு கம்மியா இருக்கும், ரெண்டு கம்பாரிசன். ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று அமீன். ஆல்கஹாலுக்கும் அமீனுக்கும் பார்க்கும்போது அமீனோட பாய்லிங் பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கும், பிகாஸ் நைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா மோர் போலார்னா ஹை பாய்லிங் பாயிண்ட். கரெக்டா? ஓகே, அப்போ பிஎன்சி நான் எப்படி கண்டுபிடிக்கணும், சில ஹைட்ரஜன் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப ஹைட்ரஜன் ஜாஸ்தி இருந்தா ஹைட்ரஜன் பாண்டிங் ஜாஸ்தி இருந்தா பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தி. அப்ப காம்பவுண்ட் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ பி அடுத்து சி வரும். ஸோ பி தான் ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மியா இருக்கு, அடுத்து நைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதுக்கடுத்து நம்ம ஆக்சிஜன் வந்தாச்சு. அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ பிசிஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, நவ் I'm coming to the next question, 5th one. Okay, so 5th one பார்த்துடலாமா? What is the 5th one? Decreasing order of pKb. இங்கே தான் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. Okay, so I'll explain you this question. C2H5NH2. So C2H5NH2, this is a compound A. Okay, and compound B பார்த்தீங்க அப்படின்னா C6H5NH
okay, and then CH3. This is a compound B. And what is compound C? C paathalama. What is a compound C? It is C2H5 twice NH. Okay, so this is a compound C. And what is compound D? It is CH3NH2. So compound C எழுதியாச்சு and then compound D எழுதியாச்சு. Very simple. Decreasing order of basic pKb value. pKb la எனக்கு என்னன்னு தெரியல. Okay, so I'll assume that pKb நம்மளுக்கு தெரியாது. But what is the relation? So pKb is inverse of kb. இதெல்லாம் நம்ம படிச்சது தான். Okay, so basic strength is inversely proportional to the pKb. First இந்த order நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கணும். Basic strength க்கு pKb க்கு inversely proportional. அது நம்ம பார்த்திருக்கோம். நீங்க pKb வச்சு யோசிக்காதீங்க. pKb நம்மளுக்கு தெரியாது. ஆனா basic strength எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியும்ல. அப்ப basic strength கண்டுபிடிக்கலாம் நாம. கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்க. இருக்கதுல வச்சு basic strength இங்க யாருக்கு ஜாஸ்தி இருக்கும்? So aqueous case இருந்ததுனா exceptions இருக்கு. So already நான் வீடியோல like explain பண்ணிருக்கேன். So இங்க இருக்கறதுல யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? So are they talking about aqueous? Aqueous அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அவனா கண்டிப்பா வாட்டர் இருக்கும். அப்ப anyway C2H5NH2 க்கு தான் ஜாஸ்தி இருக்கும். Okay, no, secondary yes. So C க்கு தான் ஜாஸ்தி இருக்கும். Okay, because நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஆர்டர் secondary அடுத்து tertiary, அதுக்கு அடுத்து primary. This is for the ethyl க்கு. கரெக்ட்டா? This is for the ethyl க்கு. இதுவே உங்களுக்கு methyl இருந்தா secondary, primary and then tertiary. இது வந்து methyl ஓட ஆர்டர். அப்போ இதுதான செகண்டரி. அப்போ செகண்டரிக்கு தான ஜாஸ்தி இருக்கும் பேசிக் ஸ்ட்ரெngth. அதனால தான் நான் C எழுதிட்டேன். சோ C க்கு அடுத்து யார் வரும்னு சொல்லுங்க. C க்கு அடுத்து A வரும். கரெக்ட்டா? சோ I can say 2 carbon atom. இங்க 2 கார்பன் more electron releasing. அதனால A. அதுக்கு அடுத்து பாருங்க. இங்க D. ஏன் நான் D சொல்றேன்? Because that is aliphatic amine. ரைட்டா? So it is D. So aliphatic amine க்கு அடுத்து இது யாரு? It is aromatic amine. ஏன் இது aromatic amine னு சொல்றோம்? Because N கூட ஒரு CH3 group connect ஆயிருந்தா கூட but nitrogen benzene ring ஓட connect ஆயிருக்கு. அப்ப benzene ring ஓட connect ஆச்சுனா it is called as aromatic amine. ரைட்டா? அப்போ CADB. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா? செகண்டரி C தான் more basic. அதுக்கடுத்து A, அதுக்கடுத்து D, அதுக்கடுத்து B. Okay, இது basic strength ஓட ஆர்டர். Okay, what is this one? This is basic strength. So நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? I should find the pKb. அப்ப pKb எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதோட just opposite. So B, D, A and then C. அப்படியே ஆப்போசிட்டா எழுதுங்க. pKb ஆன்சர் கிடைச்சாச்சு. Okay, hope this is clear guys. I am moving to the next question. Okay, see next question பாத்தீங்க அப்படினா okay, next question. Okay, so I'm going to the question number 6. So question number 6 ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. You have C6H5NH2. So அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? C6H5N CH3 twice இருக்கு. அதுக்கு அடுத்து you have C2H5 twice NH. Okay, and at last you have CH3NH2. இப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இதுல எப்படி பேசிக் ஸ்ட்ரெngth வந்து நான் எழுதணும்? very simple. Okay, என்ன ஆர்டர்? increasing ஆர்டர் கேக்குறாங்க. A, B, C, D. So between alkyl amine and aryl amine, aryl amine க்கு தான் பேசிக் ஸ்ட்ரெngth கம்மியா இருக்கும். So இங்க யார் aryl amine? ஆப்ஷன் B தான் aryl amine. So அதுக்கு தான் பேசிக் ஸ்ட்ரெngth கம்மி. So பேலன்ஸ் இருக்குது எல்லாமே alkyl amine. B க்கு முன்னாடி A வந்துரும். கரெக்ட்டா? Because A is also purely aromatic amine. இங்க கூட electron releasing group 2 CH3 இருக்கு. ஆனா இங்க electron releasing groupமே இல்ல நமக்கு. ரைட்டா? So A க்கு அடுத்து B. So B க்கு அடுத்து யார் வருவாங்க? So B க்கு அடுத்து D, D க்கு அடுத்து C. Because secondary amine க்கு ஜாஸ்தி இருக்கும். Okay, inductive effect நாம சொல்லலாம். Okay, so I am coming to the last question guys. So last question, 6th one என்ன சொல்றாங்க? Okay,
let's draw the structure. So one is CH3 CH2 NH2. Next compound பாருங்க, it is a benzene ring. அதுல பாரால NO2 connect ஆயிருக்கு and இங்க பாத்தீங்கன்னா NH2 இருக்கு, ரைட்டா? next பாருங்க, so you have a benzene ring, okay, which is connected to NH2 and last one is CH3NH2, correcta? So this is our question. So இப்போ ABCD mark பண்ணிடலாமா? A, this is B and this is C and then this is D, correcta? So என்ன ஆர்டர்ல? டிக்ரீசிங் ஆர்டர்ல. சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்? நோ டவுட் ஈத்தைல் அமைன், பிகாஸ் ஈத்தைல் அமைன்ல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஆல்கைல் அமைன்னா இருக்கிறதுலே ஜாஸ்தி. ஸோ ஈத்தைல் அமைன் தான் நம்மளோட ரைட் ஆன்சர், கரெக்டா? ஸோ காம்பவுண்ட் ஏ. காம்பவுண்ட் ஏக்கு அடுத்து யார் வருவாங்க? காம்பவுண்ட் டி, பிகாஸ் அலிஃபாட்டிக் அமீன்ஸுக்கு தான் பேசிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, ரைட்? அப்போ இங்க 2 கார்பன் 2 எலக்ட்ரான் ரிலீசிங், ஸோ மோர் பேசிக். ஸோ அதுக்கு அடுத்து ஒரே ஒரு கார்பன் நான் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, பிட்வீன் பி அண்ட் சில யார் வருவாங்க? அஃப்கோர்ஸ் சி தான், பிகாஸ் NO2 குரூப் யாரு? திஸ் NO2 குரூப் இஸ் electron releasing group, okay, it is an electron withdrawing group, right? What group is this? It is a electron withdrawing group. அப்ப electron withdrawing group இருந்தா basic strength என்ன ஆகும்? நம்மளுக்கு கம்மி தான் ஆகும். அப்போ என்ன சொல்லலாம்? we can say C, அதுக்கப்புறம் D, அவ்வளவுதான். so this is a basic strength order, okay? so Bharat, hope this is clear. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஷியோர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், ஓகே? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? பரத் இஸ் ஹியர் ஆர் எல்ஸ் எல்லாரும் கிளம்பியாச்சா? ஓகே, ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்தான கொஷின்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு, ஓகே? ஹோப் திஸ் செஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் காய்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அது மாதிரி தான் வந்து we have uploaded. yes Bharat, thank you Bharat, thank you. okay, so we are uploading the videos. கண்டிப்பா இந்த செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். so study well, all the best. so conversions, ABCD conversions வந்து நம்ம மார்னிங் செஷன்ல பண்ணியிருக்கோம், and then எஸ்டர்டே செஷன்ல பண்ணியிருக்கோம், and இன்னைக்கு கன்வர்ஷன்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். so go and check it out. ஷியோர் பரத், டெஃபினெட்லி. ஸோ நம்ம மார்னிங் 10 o'clock லைவ்ல மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் 10 o'clock என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? ஓகே, ஸோ ஈவினிங் புக்கிங் கொஷின்ஸ், ரைட்டா? மார்னிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் D and F பிளாக்ல இருக்கிற கொஷின்ஸ், பிகாஸ் அதுவும் யூஸ்வலாக எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க, ரைட்டா? ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ, ஸ்டடி வெல், ஆல் த பெஸ்ட் guys, okay?